சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு பொலிட்டிக்கல் லேப். கடந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி தான் தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க தமிழக வெற்றி கழகம். இப்போ அதை முன் வச்சு தான் ஆட்சிக்கும் வந்திருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், கிளீன் கவர்மெண்ட் இருக்கும், சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ள இருக்கும், இப்படி நிறைய வாக்குறுதிகளை அவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் ஆயிடுச்சு. ஆனால் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அவங்க கட்சி நிர்வாகிகள் மீதே ஏகப்பட்ட புகார்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய இஷ்யூ போதைப்பொருள். அவங்க போதைப்பொருளும் முக்கியமான ஒரு விஷயமா முன் வச்சாங்க. போதைப்பொருள் சார்ந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கோயம்புத்தூர்ல தலை தூக்கி இருக்கு. அதுவும் கல்லூரி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் என்பதால் அது தமிழக அளவுல பெரிய பூதாகரமா பார்க்கப்படுது. இன்னைக்கு நம்ம அது குறித்து தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. 100 நாட்கள் வந்து கடந்துட்டாங்க தாவேக ஆட்சி. இந்த நிர்வாக ரீதியா எப்படி இருக்காங்க அப்படின்லாம் பாக்குறது முன்னாடி அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு. ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு வீட்டில் ஒரு மகனா நான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்றதான் தொடர்ந்து விஜய் அவர்கள் முன் வச்ச ஒரு விஷயமா இருந்தது. பட் ஆனால் நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்தோம்னா தாவேகா நிர்வாகிகள் மேலேயே ஏகப்பட்ட புகார்கள் வந்து இருந்திருக்கு. இப்போ சமீபத்தில் தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி வந்து ஒரு பகீர் புகாரை வந்து கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடியில இப்ப புகார் கொடுத்தவங்க பார்த்தோம்னா ரசிகர் மன்றத்திலிருந்து தீவிர விஜய் ஃபேன். நான் கட்சியா அவங்க மாறினதுக்கு பிறகு நான் வந்து கட்சியில இணைஞ்சு தேர்தலில் வந்து நிறைய வேலைகள் பண்ணேன். குறிப்பா ஆறுமுகநேரி நகர செயலாளர் நிவாஸ் கண்ணன் அவருடைய தலைமையின் கீழே தான் வந்து வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிவாஸ் கண்ணன் மூலமா தெற்கு மாவட்ட செயலாளர் பிரைட்டர் அறிமுகமாகறாரு. இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து ஒரு பிளாக்மெயில் பண்றாங்க. நீங்க வந்து கட்சிக்கு ஒரு பெரிய பொறுப்பு வேணும் அப்படின்னா, கட்சியில ஒரு பெரிய பொறுப்பு வேணும்னா நீ வந்து நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொன்னதாகவும், தன்னை அவதூறா சித்தரிச்சதாகவும், ஆபாசமா பேசினதாகவும் ஒரு புகாரை வந்து சொல்லியிருக்காங்க. மீண்டும் அந்த தாவேகா நிர்வாகிகள் மேல அந்த புகார் அப்படிங்கிறது பரபரப்பா மாறி இருக்கு. ஏற்கனவே இப்ப இது வந்து தெற்கு மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மேற்கு மாவட்ட செயலாளர் அவர் மேலேயும் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ அவர் மேலேயும் புகார் இருக்கு. இப்ப மேற்கு மாவட்ட செயலாளர் அவர் மேலேயும் ஒரு புகார் வருது. குறிப்பா மாவட்ட செயலாளர் மட்டும் இல்லாம நகர செயலாளர் நிவாஸ் கண்ணன் அவரை தான் மெயினா சொல்றாங்க. அதுக்கு மாவட்ட செயலாளரும் உடந்தை அப்படின்றதுதான் இவங்க சொல்ற புகாரா இருக்கு. ஒரு பிளாக்மெயில் வரையும் போறாங்க. நான் மினிஸ்டர் ஸ்ரீநாத் வரையும் நான் வந்து புகார் கொடுத்தேன், ஆனா என்னுடைய புகாரை வந்து யாருமே கண்டுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அரசியல் ரீதியா மற்ற விஷயங்களுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இதற்கு முன்பு ஆட்சி செஞ்சவங்கள இல்ல நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க உங்க ஆட்சியில சரியா செஞ்சீங்களா அப்படிங்கிற கேள்வியே கேட்டுக்கலாம். நீங்க காவேரியில இருந்து மற்ற எல்லா விஷயத்துக்கு கூட நீங்க ஒழுங்கா வாதாடினீங்களா, நீங்க அந்த உரிமையை வந்து வாங்கி கொடுத்தீங்களா, உங்க ஆட்சியில தானே நீட்டே வந்தது, இப்படி என்ன வேணா சொல்லலாம். ஆனா சட்டம் ஒழுங்கு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உடனடியா சரி செய்யப்பட வேண்டிய விஷயமாவும் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி முதன்மையா அந்த விஷயங்களை சொல்லிதான் வந்து விஜய் வந்து ஆட்சிக்குமே வந்தாரு. அவர் வேகமா கொண்டு வந்த திட்டங்கள்லயுமே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டமே கூட இருக்கு. இதுல என்னன்னா, ஒண்ணு நீங்க இதை வந்து அரசியலை, மற்ற விஷயங்களை எப்படி அரசியலா நீங்க வந்து அதை வந்து நீங்க பேசுறீங்களோ அந்த மாதிரி இந்த விஷயத்த பேச முடியாதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ஆட்சியில வேணும்னே வந்து திமுக பண்ணுது, இல்ல வேணும்னே அதிமுக பண்ணுதுன்னு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, பெரும்பாலான நிர்வாகிகள் மேல குற்றச்சாட்டு வைக்கிறவங்களே தாவேக்கால இருக்கிறவங்க தான். பெரும்பாலான நிர்வாகிகள் மேல ரசிகர் மன்றத்துல இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அது தீவிரமான பிரச்சனையா பார்க்கப்படுது. நீங்க இங்க ஆலந்தூர்ல கூட பாத்தீங்கன்னா வேம்புலி அப்படிங்கிறவர் மேல அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்சி கூட்டத்துல எல்லாம் திரும்பவுமே கலந்துகிட்டாருன்ற தகவல்கள் எல்லாம் கூட வந்தது. சேலத்துல மணிகண்டன், சேலத்துல கூட மணிகண்டன், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து மாறுச்சு. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் எல்லாருமே கட்சிக்குள்ள இருந்து புகார்கள் வருது. நீங்க ராணிப்பேட்டையில கூட ஒரு புகார் வந்து ஒருத்தவங்க வந்து பேசியிருந்தாங்க. பல்வேறு விஷயங்கள் இதே மாதிரியான புகார் தான் வந்து எனக்கு பதவி தரணும் அப்படின்னாக்க வந்து நீங்க நான் சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு பிளாக்மெயில் தான். உங்களுக்கு கட்சியில வந்து பதவி தர்றோம், நாங்க சொல்றதெல்லாம் நீ செய்ய அப்படின்னு சொல்லி பெண் நிர்வாகிகளை இப்படி ஒரு நிர்பந்தப்படுத்தி இப்படி செய்யறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுல யாரோ ஒருத்தர் இருந்து உங்களை வந்து பாதுகாக்க போறேன் அப்படின்னு சொன்ன விஜய் அவருடைய ஆட்சியில சொந்த கட்சி நிர்வாகிகளாலே வந்து ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது அது
எந்த இதுல பாக்குறது ஆமா, அப்படின்னு இதுல வந்து மிகப்பெரிய களையெடுப்புகள் தேவைப்படும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ராணிப்பேட்டையிலே பார்க்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணே ஒரு இன்டர்வியூல வந்து ஒருத்தவங்களுக்கு போன் பண்ணி பேச சொல்றாங்க. அவங்களுமே அப்படி இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதையுமே அவங்க வந்து சொல்றாங்க. இதே போல பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு. தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் இடைவெளியில திரும்ப திரும்ப இது போன்ற அந்த பாலியல் புகார்கள் கட்சியில, குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா கட்சியில பொறுப்பு வாங்கி தரேன், கூட வந்து போட்டோ எடுக்க வைக்கிறேன், விஜய் அவர்கள் கூட முதல்வர் கூட போட்டோ எடுக்க வைக்கிறேன், இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. உடனடியா இது வந்து அரசு வந்து இது சார்ந்த ஒரு உடனடியா நடவடிக்கைகளுமே எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. விஜய் அவர்களுக்கு தாவேகாவுக்கு வாக்களிச்சதுல பெரும்பான்மையான ஒரு சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுடைய வாக்குகள் அதிக அளவுல இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேட்டிகள் இன்டர்வியூஸ்ல வந்து அவங்களே சொல்றாங்க, களத்துல வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அப்படியான சூழல அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது ஒரு முதலமைச்சரா அவங்களுடைய கடமை. இன்னும் குடும்பத்துல வந்து உறுப்பினர் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வுபூர்வமான பந்தம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது கூடுதல் பொறுப்பு அவங்களுக்கு. நிச்சயமா சொந்த கட்சியிலே இப்படியான ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கும்போது இன்னும் கூடுதலா அவங்க வந்து இதுல கவனம் செலுத்தணும் அப்படிங்கறதுதான் இதுல நம்ம பார்க்க வேண்டிய. திருவள்ளூர்ல அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து, பூந்தமல்லியில அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சேலத்துல நீங்க சொல்லியிருந்தீங்க மணிகண்டன், அவர் வந்து வேலை வாங்கி தரேன், உங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 300க்கும் மேற்பட்டவர்கள் அந்த மாதிரி கணக்குகள் வந்து சொல்லப்பட்டது. ஆபாச புகைப்படங்களை எடுத்து வச்சுட்டு அதன் மூலமா மிரட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ல செஞ்சார் அப்படிங்கிற தகவல்களுமே வந்தது. அப்படி பல்வேறு இடங்கள்ல வந்து இது போன்ற விஷயங்கள் வருது. நம்ம லிமிட்டடா தான் கோட் பண்ணி பேச முடியுது. பட் இந்த விஷயத்த டீட்டெயிலாவே பேச முடியல. இப்ப என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம வந்து எலாபரேட்டா பேச முடியாத அளவுக்கு அவங்களுடைய புகார்கள் வந்து இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்ப புதிய கட்சிக்கு வாக்களிச்சாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த கட்சி மேல இருக்கக்கூடிய அபிமானத்துல அந்த கட்சியில சேர்ந்து ஒரு நிர்வாகி ஆகணும்ன்றது பல பேர் வந்து விரும்புறாங்க. அதை ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு நான் வந்து பதவி வாங்கி தரேன், நீங்க விஜய் அவர்களோட வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்றேன், இப்படிலாம் சொல்லி ஏமாத்துறது இல்ல பாலியல் ரீதியா அவங்களை வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை தான் பார்க்க முடியுது. இதுக்கு என்ன தீர்வு கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. இதுவே ஒரு பெரிய இஷ்யூ. இதுல மிகப்பெரிய இன்னொரு ஒரு அபாயம் இருக்கு. என்னன்னா, நீங்க வழக்கமான இங்க இருக்கிற அரசியலை தாண்டி புதுசா ஒருத்தர் வரும்போது இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிரிவினருமே கட்சிக்குள்ள வந்து ஒரு அரசியலுக்குள்ள வருவாங்க. இது வரைக்கும் அரசியலை பெருசா கவனிக்காது. இப்ப திமுக அதிமுக அப்படின்னு இருக்கிறவங்களை தாண்டி அரசியல் வேண்டாம் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சினிமா அப்படின்னு இருந்தவங்க கூட இப்ப விஜய் மூலமா அந்த அரசியலை நோக்கி வராங்க அப்படின்னும் போது இது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது இனி வர்றவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அச்சத்தை தரும். ஒரு அரசியலை நோக்கியே வர முடியாது. இன்னைக்கு வந்து நாங்க வந்து 4 பெண்களை வந்து அமைச்சர்கள் ஆக்கியிருக்கோம், இவ்வளவு பெண்களை வந்து எம்எல்ஏக்கள் ஆக்கியிருக்கோம்னு பெருமையா சொல்ற நேரத்திலேயே சொந்த கட்சி நிர்வாகிகளுக்கே இப்படி நடக்குதுன்னு போது இனிமே வந்து நீங்க வந்து அரசியலை நோக்கியே வர்றதுக்கே வந்து தயக்கப்படுவாங்க. கண்டிப்பா வந்து ஒரு துணிஞ்சு வந்து வர்றதுக்கே வந்து தயக்கம் வந்து நிச்சயமா. நீட் இஷ்யூ, காவேரி விவகாரம், டீலிமிட்டேஷன், இப்படியான பிரச்சனைகள் மாநில உரிமை சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத தாண்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு. இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வாழக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும். நிறைய பேர் வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கேட்கும்போது எங்க அண்ணன் வந்து வந்தாருன்னா நாங்க ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றத திரும்ப திரும்ப சொன்னாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவு நம்பிக்கை வச்சாங்க. இந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது இந்த அரசோட மிகப்பெரிய பொறுப்பு அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும்ன்றதான் இதுல என்ன ஒரு விஷயம்னா, நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீவைகுண்டம் மேற்கு மாவட்டத்துல ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ஒரு எம்எல்ஏ மேல கம்ப்ளைண்ட் வருது. அடுத்து கொஞ்ச நாள்ல தான் அவர் ரெய்டு எல்லாம் போனாரு, போய் வந்து லாரி டயர்லாம் ஏதோ ரெய்ட் பண்ணி இதெல்லாம் விஷயங்கள்லாம் பண்ணாரு. அது சார்ந்து என்ன நடவடிக்கை இருந்தது, என்ன விஷயங்கள் அப்படின்னும் போது அதுக்கு அடுத்து அதே மாவட்டத்திலே வருது. இன்னும் பல இடங்கள்ல வருதுன்னா அந்த துணிச்சல் வந்து அவங்களுக்கு வந்துருது. மேற்கு மாவட்டத்துல ஒரு பிரச்சனை, ஒரு சில மாதங்கள்ல தெற்கு மாவட்டத்துல ஆமா இல்ல ஒரு சில கைது பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலுமே கூட அந்த துணிச்சல் வந்து அவங்களுக்கு அதிகமா வரதா நம்ம பார்க்கிறோம். இதுல இன்னொரு விஷயமே இருக்கு. இப்ப நீங்க பாலியல் சார்ந்த விஷயங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து முதல்வர் விஜய் சொல்ல வந்து தூய ஆட்சி அப்படிங்கிற சொன்னாரு. இந்த தாவேக அரசுல பணம் வாங்கி கைது செய்யப்பட்ட அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அந்த வீரா அவர் தான் வந்து கைது செய்யப்பட்டாரு. மாம்பாக்கம் ஊராட்சியில அவர் வந்து கைது செய்யப்பட்டாரு. 1,30,000 ரூபாய் நவீன்ற அந்த கான்ட்ராக்டருக்கு வந்து அந்த பில் பாஸ் பண்றதுக்கு வாங்கினாரு. சரி, நடவடிக்கை உடனடியா கட்சியில இருந்து நீக்கினாங்க, கைதெல்லாம் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஊராட்சி தலைவர் தனியா தான் நின்றுப்பாரு, ஒரு தாவேக்கால இருந்திருப்பாரு, அவ்வளவுதான். தாவேக்கா மூலமா ஜெயிச்சவர் கிடையாது. ஓகே, அது ஓகே. ஆனா அவர் வந்து கட்சி பொறுப்பை விட்டு நீக்கினாங்க, எல்லாமே பண்ணாங்க. இப்போ அவங்க மனைவிக்கு வந்து கட்சி பொறுப்பு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து வருது. அப்ப இதுல என்ன இருக்கு, என்ன அவருக்கு என்ன தண்டனை இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்து வருது. அதையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து முதல்வர் விஜய் வந்து சொல்றாரு, என் பேரை சொல்லுங்க, யாரும் காசு கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்றாரு.
புலவேந்திரன் ஒருத்தர் வந்து கடலூர் பகுதியில வந்து வண்டல் மண் எடுக்கிறதுக்கு அரசு அறிவிப்பு வந்திருந்ததுல அதுக்கு வந்து விவசாயிகள்ட்ட போய் நீங்க எல்லாரும் எனக்கு பணம் தரணும், வீடியோவே வந்துச்சு, வீடியோவே விவசாயிகள் போராடினாங்க, வீடியோவே வந்துச்சு பணம் தர முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா முதல்வர் விஜய் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். போராடுறாங்க. கனியம்பாடியில செங்கல் சூளையில போயிட்டு ஒருத்தர் விஜயகுமார் நினைக்கிறேன், அவர் வந்து போயிட்டு தாவேக்கு ஆட்சி வந்துருச்சு, இனிமே எல்லாமே நாங்க தான், எனக்கு 1 லட்சம் ரூபாய் தரணும்னு சொல்லி அவர் கேட்டு அவர் மேல வந்து நடவடிக்கை வந்து எடுக்கப்படுது. இதை எல்லாத்தையும் விட நீங்க வழக்கறிஞர்கள் வந்து பணம் வாங்கிட்டு தான் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோவே வெளியாடுச்சு. கன்னியாகுமரின்னு நினைக்கிறேன், ஒரு ஆடியோ ஒருத்தரோடது, ஆடியோ வழக்கறிஞர் இந்த நியமனத்துக்கான அந்த பேச்சுவார்த்தை, அந்த ஆடியோ வந்து வெளியானது. பணம் கேட்டது. ஞானசௌந்தரின்னு ஒருத்தவங்க வழக்கே போட்டாங்க, அவங்கள கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அந்த கட்சியை சேர்ந்தவரே வழக்கு போட்டாங்க. அவங்க வந்து உள்நோக்கத்தோட பண்றாங்க, இல்ல பொறாமையில பண்றாங்க, போட்டியில தாக்கு பிடிக்க முடியாம அவங்க பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு புகார அவங்க மேல வச்சு கட்சியை விட்டு நீக்கினாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இந்த மாதிரி பணம் கேட்கறது, பிரச்சனை பண்றது அப்படிங்கிறது, இந்த பணம் கேட்கிற லிஸ்ட் கூட நம்ம கம்மியா தான் சொல்லியிருக்கோம். இன்னுமுமே இருக்காங்க, இன்னுமே ஆட்கள் வந்து இருக்காங்க. அவங்களே நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நம்ம சொல்லல. அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த வேலூர் அவர் மேல ஒரு ராணிப்பேட்டை மாவட்ட செயலர் நடவடிக்கை எடுத்திருக்காரு, கடலூர்ல அங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா அவங்களோட அறிக்கைகளே இருக்கு, எல்லாரோட அறிக்கைகளுமே இருக்கு. அப்படி சட்டம் ஒழுங்கு வந்து நீங்க மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா ஆயிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. அதுல தாவேக்காவினருக்கு அதிகமான பங்கு இருக்கிறதையும் நம்ம பார்க்க, அவங்க மட்டும்தான் பண்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதிகமா கைதாகிறாங்க, அதிகமா அவங்க மேல நடவடிக்கைகள் எடுக்கப்படுறதையுமே நம்ம பார்க்கிறோம். ஓகே, சட்டம் ஒழுங்கு, அப்புறம் குறிப்பா பெண்கள் பாதுகாப்பு, இந்த கிளீன் கவர்மெண்ட், இந்த ரெண்டுலையுமே வந்து இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் பெரிய அளவுல வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப குறை சொல்றது அப்படிங்கிறத தாண்டி இப்ப கீழ் லெவல்ல நடக்கும்போது உடனே வந்து உங்களுக்கு தெரியாம கூட நடக்கும். ஆனா திமுக அரசு மேல இவங்க தான் வந்து குற்றச்சாட்டு முன் வச்சாங்க, ஒண்ணுங்க நடக்கணும், நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும், உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்க கையில தானே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கைகள்லாம் விட்டாங்க, பேசினாங்க அப்படின்னு பார்க்கணும். இப்போ அவங்க கையில போலீஸ் இருக்கும்போது இவங்க தான் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் சொன்னாங்க, போதை. கோயம்புத்தூர்ல இன்னைக்கு அந்த அமுதன்கிற மாணவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த கொலைக்கு பின்னணி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா எல்லாரும் சொல்றக்கூடிய தகவலை பார்த்தோம்னா போதை இருந்திருக்கு அப்படின்றதா சொல்றாங்க. போலீஸ் தரப்பு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, கல்லூரி நிர்வாகம் ஒண்ணு சொல்றாங்க, பேரண்ட்ஸ் ஒண்ணு சொல்றாங்கன்னு ஒரு குழப்பமான ஒரு கதையை தான் சொல்றாங்க. இந்த குழப்பமான கதையை வந்து பார்த்தாலே, டீகோட் பண்ணாலே அது பின்னாடி ஏதோ ஒரு போதை கண்டிப்பா இருக்குது அப்படின்றத யூகமாகுது. அங்க இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கக்கூடிய அந்த மாணவர்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சா கூட அந்த பகுதியில சுற்று வட்டாரத்துல போதைங்கிறது ரொம்ப புழங்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்போ கல்லூரி மாணவர் சட்டசபை நடந்துட்டு இருக்கும் போது போதையினால ஒரு கொல்லப்படுறாரு அப்படின்னு ஒரு பெரிய இஷ்யூ வந்தா அது பெரிய சர்ச்சையாயிருமோன்ற அளவுக்கு நினைச்சு இதை வந்து ஸ்கிப் பண்றாங்களா அப்படின்ற ஒரு டவுட் கூட இதுல வந்திருக்கு. ஏன்னா முரண்பட்ட தகவலா இருக்கிறதுனால அப்படி ஒரு தோற்றம் இருக்கு. ஸோ இதையுமே அவங்க கவனத்துல எடுத்து சீரியஸா இதை வந்து அணுக வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, நீங்க பாலியல் குற்றங்கள் அந்த எண்ணிக்கையை அதிகமா சொல்றாங்க. நீங்க இப்ப நம்ம வந்து தாவேக்கா நிர்வாகிகள் கைதாயிரு இந்த விஷயங்கள் பத்தி பேசணும். பட் ஒட்டுமொத்தமா அந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த 100 நாட்கள்ல, அதுக்கு முன்னாடி கூட எடுத்துங்களேன். ஆனா ரொம்ப எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்து தொடர்ச்சியா அந்த டேட்டாஸ் அப்படிங்கிறது வருது. அதையுமே நம்ம வந்து பார்க்க முடியுது. அது போல கொலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் நம்ம சமீபத்திலே இது போன்ற நிறைய கொலை போன்ற நிறைய இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதையுமே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்ற எல்லா பிரச்சனையோட கொஞ்சம் சீரியஸா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது தான் பார்க்க முடியுது. 100 நாள் ஆட்சியில வந்து பல்வேறு சாதனைகள் அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அதுல வந்து தீவிரமா செயல்பட வேண்டியது, நடவடிக்கை எடுக்க வேண்டியது இந்த அரசோட பொறுப்பா இருக்கு அப்படிங்கிறத கவனப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.